வணக்கம். கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவையில் வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் வங்கிப் பணிகள் முடங்கி வங்கிகள் வெறிச்சோடி கிடந்தன. வங்கித் துறையில் தனியார் முதலீட்டை அதிகரிப்பது, வங்கிப் பணிகளை அவுட் சோர்சிங் செய்வது, அதிகாரிகளின் வேலை நேரம், ஓய்வூதியம் மற்றும் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் உள்ள பிரச்சினைகள் போன்றவற்றை வலியுறுத்தி நாடு முழுவதும் உள்ள அரசு, தனியார் மற்றும் வெளிநாட்டு வங்கி ஊழியர்கள் ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள வங்கிகளில் பணியாற்றும் 10 லட்சம் பேர் பங்கேற்றனர். அதுபோன்று புதுவையில் உள்ள அனைத்து வங்கி ஊழியர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் வங்கிப் பணிகள் முடங்கி பணிகள் பாதிக்கப்பட்டன. எந்த வங்கியும் இயங்காததால் பொதுமக்கள், வாடிக்கையாளர்கள் இன்றி வங்கிகள் வெறிச்சோடி கிடந்தன. இன்று நாடு முழுவதும் வங்கிப் பணிகள் முடங்கப்பட்டதால் இந்த பிரச்சினை மக்களவையில் எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவையில் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா, யூகோ வங்கி உள்ளிட்ட 86 வங்கிகளில் 3000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பணப்புழக்கம், ஏடிஎம் போன்ற சேவைகள் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். புதுவையில் தேசிய முதியோர் தடகள போட்டியை ஆளுநர் இக்பால் சிங் துவக்கி வைத்தார். போட்டியில் 16 மாநிலங்களைச் சேர்ந்த 1200 வீரர்கள் பங்கேற்கின்றனர். புதுவை முதியோர் தடகள சங்கம் சார்பில் 31வது தேசிய முதியோர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி உப்பளம் இந்திரா காந்தி மைதானத்தில் 4 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதன் துவக்க விழா வெகு கோலாகலமாய் நடைபெற்றது. விழாவில் சங்க தலைவர் ரங்கநாதா தலைமை தாங்கிட ஒருங்கிணைப்பு செயலாளர் வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக ஆளுநர் இக்பால் சிங் கலந்து கொண்டு பலூன்களை பறக்கவிட்டு தடகள போட்டியை துவக்கி வைத்தார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், மூத்த வழக்கறிஞர் முருகேசன், சங்க தலைவர் வெங்கடாச்சலம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக துணைத் தலைவர் வழக்கறிஞர் மருது பாண்டியன் நன்றி கூறினார். இந்த போட்டியில் தமிழகம், புதுவை, ஆந்திரா, கர்நாடகா, ஹரியானா, பஞ்சாப், கேரளா உட்பட 16 மாநிலங்களைச் சேர்ந்த 1200 வீரர்கள் பங்கேற்கின்றனர். முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு முதல்வருக்கு ஆளுநர் இக்பால் சிங் நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். முதல்வர் ரங்கசாமி தனது 62வது பிறந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடினார். பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவர் ராஜ்நிவாஸ் சென்று ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்தார். ஆளுநர் முதல்வருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து கௌரவித்தார். பின்னர் அவருக்கு நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து ஆளுநர் முன்னிலையில் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். பின்னர் சிறிது நேரம் அவரிடம் உரையாடிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். பாகூர் அருகே கடத்தி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 4½ டன் ரேஷன் அரிசியை தமிழக போலீசார் பறிமுதல் செய்தபொழுது பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாகூர் அருகே குடியிருப்பு பாளையத்தில் உள்ள நந்தகோபன் என்பவருக்கு சொந்தமான அரிசி ஆலையில் தமிழக ரேஷன் அரிசி கடத்தி பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக தகவல் கிடைத்தது. எனவே கடலூர் மாவட்ட உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு எஸ்பி கபில்குமார் சர்க்கார் தலைமையில் போலீசார் அரிசி ஆலையில் அதிரடி சோதனை நடத்தி அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 4½ டன் அரிசியை பறிமுதல் செய்தனர். மேலும் தமிழக அரசு முத்திரை பதித்த சாக்குகள் மற்றும் 330 மூட்டை கலப்பட அரிசியையும் கண்டுபிடித்து நந்தகோபனை கைது செய்தனர். உடனே புதுவை தாசில்தார் ஜான்சன் மற்றும் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் முன்னிலையில் கடலூர் செல்ல தயாரானார்கள். இதுபற்றி தகவல் அறிந்த அரிசி ஆலை சங்கத்தினர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரண்டு வந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட அரிசி மூட்டைகளை தர நிர்ணய அலுவலகத்தில் பரிசோதனை செய்து முடிவு செய்ய வேண்டும் என மக்கள் வலியுறுத்தினர். உடனே எஸ்பி தெய்வசிகாமணி தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் அரிசி மூட்டைகளை கடலூருக்கு எடுத்துச் சென்றனர். 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை வங்கி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வங்கி ஊழியர்களும் அதிகாரிகளும் கலந்து கொண்ட மாபெரும் ஆர்ப்பாட்டம் யூகோ வங்கி பிரதான கிளை முன்பு நடைபெற்றது. கருணை அடிப்படையில் இறந்த ஊழியர்களின் வாரிசுக்கு வேலை, லட்சக்கணக்கில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு பணி நியமனம், வங்கிகள் இணைப்பு கூடாது போன்ற 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி சங்கங்களின் ஐக்கிய கூட்டமைப்பு சார்பில் புதுவை அனைத்து வங்கி அதிகாரிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்ட மாபெரும் ஆர்ப்பாட்டம் யூகோ வங்கி பிரதான கிளை முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க நிர்வாகி கருணாகரன் தலைமை தாங்கிட ஜெயராமன், கருணாகரன், தமிழ்மணி, முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிறைவாக வங்கி சங்கங்களின் ஐக்கிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தேவநாதன் நன்றி கூறினார். போராட்டத்தில் வங்கி ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். தேசிய வங்கிகளை தனியார் மயமாக்க நினைக்கின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய போக்கை கண்டித்தும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட காலி இடங்களை நிரப்ப கோரியும் கருணை அடிப்படையிலே வேலை வழங்க கோரியும் அந்நிய முதலீட்டினுடைய நேரடி முதலீட்டை வரைமுறைப்படுத்த கோரியும்
இந்த மாபெரும் ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. புதுவை மாநிலத்தை பொறுத்தவரையில் 3500க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள், அதிகாரிகள் இந்த போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இன்றைக்கு ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தை வெற்றிகரமாக இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அகில இந்திய அளவிலே சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர், அதிகாரிகள் இந்த ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டம் புதுவை மாநிலத்தை பொறுத்தவரையில் 100% வெற்றி என்று இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கின்றோம். நெட்டப்பாக்கம் கொம்யூன் கோர்க்காடு அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய 63ஆம் ஆண்டு சடல் திருவிழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் கோர்க்காட்டில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய 63ஆம் ஆண்டு செடல் திருவிழா கடந்த 28ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இன்று செடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக தேர்வீதி உலா நடைபெற்றது. இதில் முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து தேர்வீதி உலாவை துவக்கி வைத்தார். விழாவில் அமைச்சர் ராஜவேலு, நீர் ஆதார கூட்டமைப்பு தலைவர் அங்குதாஸ் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோர்க்காடு கிராமவாசிகள் மற்றும் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். புதுவை அரியாங்குப்பம் பாலத்தில் தனியார் பேருந்து ஒன்று பஞ்சராகி நின்றதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுவை அரியாங்குப்பம் பாலத்தின் மத்தியில் தனியார் பேருந்து ஒன்று இன்று மதியம் 12:30 மணியளவில் புதுவையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென முன்சக்கரம் பஞ்சரானது. இதனால் பாலத்தின் நடுவே பேருந்து நின்று போனது. அப்பொழுது இருபுறமும் வந்த வாகனங்களுக்கு வழி இல்லாததால் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. இதனால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் கடலூரில் இருந்து வந்த ஆம்புலன்ஸ் வேனும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டது. தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து போலீசார் பேருந்தினை அப்புறப்படுத்தி போக்குவரத்தினை சீர் செய்தனர். இருந்தபோதிலும் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாகூர் கொம்யூன் பெரிய கண்ணியக்கோவில் அருள்மிகு மன்னாதீஸ்வரர் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் திரு தியாகராஜன் கலந்து கொண்டார். புதுவை மாநிலம் பாகூர் கொம்யூன் பெரிய கண்ணிய கோவிலில் உள்ள அருள்மிகு மன்னாதீஸ்வரர் ஆலய தீமிதி திருவிழா வரும் 12ஆம் தேதி நடக்கிறது. இதனை முன்னிட்டு இன்று கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் உள்ள சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கொடியேற்றம் நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு தியாகராஜன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் தனி அதிகாரி மலையப்பன் மற்றும் கிராமவாசிகள் கண்ணியக்கோவில் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை புதுசாரம் அருள்மிகு ஸ்ரீ கெங்கைமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி உற்சவத்தை முன்னிட்டு ஊரணி பொங்கல் இடுதல் விழா நடைபெற்றது. புதுவை புதுசாரம் அருள்மிகு ஸ்ரீ கெங்கைமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் 32ஆம் ஆண்டு ஆடி உற்சவம் கடந்த 3ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. அதில் ஊரணி பொங்கல் இடுதல் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் நோன்பிருந்து ஊரணி பொங்கலிட்டு ஊர்வலமாக வந்தனர். அதனையடுத்து அம்மன் சன்னதியில் ஊரணி பொங்கலை வைத்து சிறப்பு பூஜைகளும் வழிபாடும் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மன் அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.